அண்மை செய்தி. அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. காணொலி வாயிலாக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாளை மாவட்ட செயலாளர்களோடு காணொலி வாயிலாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். நாளை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 82 மாவட்ட செயலாளர்களுடனும் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். முக்கியமாக எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு இடங்களிலும் பிஎல்ஏ, அதாவது அதிமுகவை சார்ந்த பிஎல்ஏக்களுக்கு சரியாக அந்த படிவங்கள் கிடைக்க பெறுவதில்லை என்றெல்லாம் தகவல்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த மாதிரியான புகார்கள் எல்லாம் வரக்கூடிய நிலையில எஸ்ஐஆர் பணிகள் எந்த வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதில் திமுக முறைகேடு நடப்பதாக அதிமுக சார்பில் புகார்கள் எல்லாம் எழக்கூடிய நிலையில அதனை எப்படி பிஎல்ஏக்கள் கையாளுகிறார்கள், அந்த பணிகள் எந்த வேகத்தில் நடைபெறுகிறது என்பது தொடர்பாகவும், அதே போல பூத் கமிட்டி நிர்வாகிகளினுடைய பணிகள் எந்த மாதிரி இருக்கிறது, மேலும் வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு அதற்கான பணிகள் தொடர்பாகவும் இபிஎஸ் இந்த வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அனைவரிடமும் ஒரே நேரத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கக்கூடிய அவர் ஒவ்வொருவராக தனித்தனியாக பல்வேறு விஷயங்களை கேட்டறிய இருக்கிறார். அதே போல ஒரு சில மாவட்ட செயலாளர்களிடம் உள்கட்சி விவகாரங்கள், பிரச்சனைகள், உள்கட்சி விவகாரங்கள் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களிடம் தனித்தனியாக ஆலோசனையும் கூட மேற்கொண்டு அது தொடர்பான விஷயங்களையும் இபிஎஸ் கேட்டறிய இருக்கிறார். எனவே நாளை பசுமை வழி சாலையில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.